போற்றுகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தூதர்களின் உணவை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஓ ஷாதா ராக்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி. உண்மையே எங்களுக்காக தந்தீரே, நன்றி அப்பா. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு பானவர், உமக்கு பானவர் யார்? நன்றி அப்பா. உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிக்கிறவன். நல்ல சத்தமாய் வாயை திறந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது
எதினா நீர் என்னோடு இருப்பதினா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா எதினா எதினா என்னோடு இருப்பதினா. நன்றி அப்பா, நீர் எங்களோடு வரும்போது நாங்கள் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, கட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. சொல்லுமா, அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும். ஆமே, இந்த நாட்களில், இந்த குளிரான நாட்களில், ஆமே, இந்த மழை காலங்களிலே சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். நன்றி அப்பா. எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினா. ஆமே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். Baraka para bala bari baraka baraka bara bala ola braka bara bala bara bori andariandariandarabo. நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். சொல்லும், இந்த நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாளெல்லாம் பாணி செய்து மகிழ வேண்டும், வாழ்நாளெல்லாம் பாணி செய்து மகிழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு தொடரணும். சொல்லுங்க, ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு அப்பா குரலை கேட்டு மகிழணும் வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஷபரக பரபல பரி பல தரபரக பரபல பர உரபர பரபல தரபர ஷபரக பரபல தரப. நன்றி இயேசுவே. பரபல பரி பல பரக பரபல தரபர ஷபரக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர்.
இயேசு நல்லவர். ரெப்ரகா பரபலதர பரபஷபரகபலப துஃப்ருகா பலபரகபலபரி பலதர பரபலபரிப. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ரெப்ருகா பரபலகா பரகபலத துஃப்ருகா பலபரி பலதர பரகபலபரிப ரூஃபதா தரஷத ரகபலபரி கபரபலபரப. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். லம்போலிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீது தேவன் நமக்கு சொல்லுமா. துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பட்டணம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். அதை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பாடிப்போம். ஆமென். நல்லா கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. ஆமென். ரிபராஷாத ரபரகபலபரி பலப. துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஜெயிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். கோட்டை எழுபது இயேசுவின் படை. எரிகோ கோட்டை எழுபது இயேசுவின் படை. துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். துதிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். ஜெயிப்போம், தேசத்தை சொந்தமாக்குவோம். Hallelujah. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. நல்ல சந்தோஷமாய் அப்பாவுடைய சமூகத்துல
ஆரவரத்தோடு ஆர்ப்பரிப்போடு அவரை உயர்த்துவோம். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர் உங்களை இன்று ஆசீர்வதிக்கிறார். அவர் இன்னைக்கு விடுவிக்கிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் அபிஷேகம் நெருப்பா இறங்குது, அக்னியா இறங்குது, அக்னியா இறங்குது. எல்லா பலவீனங்களும் எரிக்குது, பலவீனங்கள்லாம் எரியுது, பலவீனங்கள்லாம் எரியுது. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. நன்றி அப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல இறங்கட்டும், எலும்புகள்ல நரம்புகள்ல இறங்கட்டும், பிசினஸ்ல இறங்கட்டும், ஆவிக்குரிய ஜீவியத்தை இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில இறங்கட்டும், பிள்ளைங்க திருமண வாழ்க்கையில இறங்கட்டும். அவளையின் கட்டுகள் உடையனுமே, சந்தோஷத்தானே நிரம்பிடுமே. அவளையின் கட்டுகள் உடையனுமே, சந்தோஷத்தால் என்னை நிரம்பிடுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டும். அப்பா, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறேன், என்னால ஓட முடியும். நடக்கிறவங்க மேல உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும், கட்டுகள் உடையட்டும், உமக்காக எழுப்பி ஓடட்டும், ஓடட்டும், ஓடட்டும். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. நன்றியப்பா. எல்லா மந்திரவாதங்கள்லாம் எரியட்டும், 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 எரியட்டும். கற்பூரத்தை கொளுத்தி செய்யப்பட்ட யாகங்கள் எல்லாம் எரிஞ்சு போட்டும், எரிஞ்சு போட்டும். வெட்டுக்கிளிகள், முசுக்கொட்டை பூச்சிகள் பச்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார், திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, உச்சந்தம் உள்ள கால் வரை கிறிஸ்துவின் ஜீவன் எலும்புகள்ல நரம்புகள்ல செயல்படாத நரம்புகள்ல உறுப்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி ஃபயர். நீதிமானுடைய கூடாரத்துக்கு விரோதமாக பதிவிடை செய்கிற சத்துருக்களை கர்த்தர் அழித்து போடுவார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் தொனிக்கட்டும். நீதிமான்களின் சபைதானிலே வெற்றி குரல் தொனிக்கட்டும். தோல்விகளை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். தோல்விகளை நமக்கு நன்றியப்பா, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றி என்னானது. அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. இனி தோல்வி இல்லை. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. சொல்லுங்க. அல்லேலூயா அழுகை இல்லை. அல்லேலூயா கண்ணீர் இல்லை. அல்லேலூயா மரணம் இல்லை. அல்லேலூயா நன்றி அப்பா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் தோணிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் குரல் தோணிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆமே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம். அக்காடிப்போம். எல்லா கிரியைகள், ஆதாமின் கிரியைகள், பழைய மாம்ச சரீர கிரியைகளை எரியட்டும், எரியட்டும். எல்லாம் புதுசாக, எல்லாம் கிரைஸ்ட் அனாயிண்டிங், கிறிஸ்துவ போல, கிறிஸ்துவ போல புதிய மரித்தனை நாம் பறித்திருக்கிறோம். எல்லா புதுமை கிரியைகள், பலவீனத்தின் கிரியைகள், மரத்தின் கிரியைகள் ஏரோடு எரியட்டு இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். நேரத்தில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. துன்ப நேரம் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. சந்தோஷமா வெற்றி பவனி செல்வோம். நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்காளிப்போம். அல்லேலூயா பாடுவோம். நன்றி அப்பா. இது அகமகிழ்வோம், அக்காளிப்போம். அல்லேலூயா பாடுவோம். ஷபரக பலபர எல்லா மாந்திரிக கிரியைகளை எரியட்டும். நல்ல நல்ல அந்நிய பாஷை, ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை. Pray in the Holy Ghost. Pray in the Holy Ghost. Speak in tongues. La mata rakaba. Speak in tongues. Le mata rakaba lava rakaba lama. Le brokaba lama rashata rakaba. Le brokaba raba lama. நீங்கள் ஆட்களை போராடுகிற எல்லா போராட்டங்களும் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எல்லா மாந்தி மயக்கத்தை உண்டு பண்ற ஆவிகள்லாம் எரியட்டும். ஜீவனை நஷ்டப்படுத்துற ஆவிகள்லாம் எரியட்டும். ஜீவனுக்கு எதிரான எல்லா ஆவிகள்லாம் எரியட்டும். படிவிலே ஆவிகள்லாம் எரியட்டும், எரியட்டும். ஃபயர். ரகபா ரபா ரகபா. எல்லா ஆபாச ஆவிகளை எரியட்டும். ரஷத ரகபா ரபா ரகபா ரபா ரபா ரகபா. ஓரா பிரபா ரகபா ரபா 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 ரபா. மூளை நரம்புகள் வளர்ச்சி அடையட்டும். வளர்ச்சி அடையாத மூளைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வளர்ச்சி அடையட்டும். வளர்ச்சி அடையாத உறுப்புகள், குழந்தைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வளர்ச்சி அடைவதாக. ஆமென்.
பொல்லாத பிரபஞ்சத்தின் கிரியைகளை எரியட்டும். மகிமை மாட்சிமை தேவன் உமக்கே துதியும் கனமும் தூயோரே உமக்கே கனமும் தூயோனே உமக்கே மகிமை மகிமை மாட்சிமை தேவன் உமக்கே ஒவ்வொரு குழந்தை மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். அபிஷேக நதி இறங்கட்டும். எல்லா கட்டுகள் உடையட்டும். கருவுல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வெளியேறட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல கரங்களை தட்டி உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த புவிதானிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. நன்றி அப்பா. இந்த புவிதானிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க 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 நாமம் வாழ்க 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 நாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க. வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா. சொல்லுமா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா. ஹோசனா அல்லேலூயா ஹோசனா ஹோசனா அல்லேலூயா ஹோசனா. நான் சுகமானே நான் சுகமானே காயங்களா. சொல்லுமா நான் விசுவாசத்தோட சொல்லுங்க. நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே. காயங்களா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா ஆரோக்கியமே நானே பிள்ளையின் அப்பம்
நிலையான எனக்கல்லோ. சொல்லுங்க விசுவாசத்தோடு, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய எல்லாம் எனக்கு நிலையான எனக்கல்லோ, நிலையான எனக்கல்லோ. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. ஓ என் நோய்கள் தீர்த்தா, என் நோய்கள் தீர்த்தா சபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தான், என் சாபம் தீர்த்தான் சபமான சிலுவையில். சபமான சிலுவையில். நன்றி அப்பா. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா ஆரோக்கியமே. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிதோ. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிதோ. இந்த ஜீவனிதே. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. சந்தோஷமாக அல்லேலூயா ஆரோக்கியமே. அல்லேலூயா. மீண்டும் சொல்லுமா. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. இன்னும் சத்தமா. அல்லேலூயா 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 ஆனந்தமே. அல்லேலூயா 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 ஆரோக்கியமே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஓரா பிரபர பரபர பரபர பிரக பர பிரக பரபர பர லப்ரக பரபர பர பரபர பரக பர பலதர பர பரபர பர. நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அப்பா. ஷபர பர 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 கபர பர கரதுரா. நன்றி இயேசுவே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. ஜீவன் ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா, கிருபையினால் நிரப்புங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள்ல நின்று நாங்க துதிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த 11 மாதங்கள் எங்களை ஒரு தாயை போல சுமந்து வந்தீரப்பா. ஒரு தகப்பனை போல தோல்ல சுமந்து வந்தீரே. நன்றி சொல்லுங்க. உள்ள தாழ்த்து. நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரியிலே பட்ட பாடுகளுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. ரப்ரா கஃபா அப்பா. இந்த புதிய வாரம் ஹல்லேலூயா எங்களுக்கு ஆசீர்வாதமான வாரமா இருக்கட்டும்பா. ஓ இந்த வாரத்துல திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பரத்துல இருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. உண்மையில் அவர் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நன்மை நாள், கிருபை நாள் நிரப்புங்க. எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் அது சக்சஸா இருக்கட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கரம் கூட இருக்கட்டும்.
தொடர்ந்து உங்க பிரசன்னங்களை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை கோடா கோடிய பெருக அப்படியே நாம் ஒரு ஜெப குறிப்பு அப்படியே நாம் இந்த நாளில் ஜெபிச்சுட்டு அப்படியே செய்திக்கு போகலாம். 2 கரங்களை உயர்த்தி இலங்கை தேசத்துக்காக அப்படியே பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இலங்கை தேசத்தை அந்த புயலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பா, இந்த புயல் இனி யாருக்கு எந்த சேதம் உண்டாக்க கூடாது. வலுவிழந்து போட்டோம், எந்தெந்த பகுதியில போதும் அங்கெல்லாம் வலுவிழந்து போட்டோம். அப்பா, எந்தெந்த இடத்துல அதிகமான கனமழை பெய்யிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த அடுத்து நிறுத்துங்கப்பா. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். எங்கெங்க மழை இல்லையோ அங்க மழை பெய்யட்டும். அதிகமான மழை வேண்டாம்ப்பா. இந்த மழையினால் எந்த அழிவும் யாருக்கு வரக்கூடாதுப்பா. உப்பளம் தொழிலாளர்கள், உப்பளம் வச்சிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மழை நாட்கள்ல அதிகமான சேதத்தை அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. கவர்மெண்ட் அவங்களுக்கு நல்ல தேவைகள் எல்லாம் சந்திக்கட்டும்ப்பா. கவர்மெண்ட்டுக்கு தேவையான பணங்களை கொடுங்கப்பா. மீனவர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த நாட்கள்ல கடலுக்கு போக முடியல, மீனவ தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா அந்த நாட்கள்ல நீ பணத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புங்கப்பா. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா. கடல்ல போகும்போது அப்பா ரத்தத்துல பூசி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்கப்பா, பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க அப்பா. அந்த மழை நாட்கள்ல இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்பா எங்கள் தூத்துக்குடியிலும் இன்னும் எத்தனையோ இடங்கள்ல ஸ்டேட்ல எல்லா ஊர்கள் எத்தனையோ இடங்கள்ல அப்பா இன்னைக்கு வைரல் அப்பா ஃபீவர்ல கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட கிருமிகள்லாம் எரியட்டும், எரியட்டும். அப்படிப்பட்ட ஒரு சுகமாக்குங்க. ஒருவர் கூட ஹாஸ்பிட்டல் போக கூடாது. ஒவ்வொரு மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு மேல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஆமென். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு சுகம் மலைக்கும் ஆராதனைக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்ற நாளிலேயே கர்த்தராமே உங்களை நிறைவே ஆசிரியப்பாராக. அந்த புதிய வார்த்தை நன்மைகளால் உங்களை அலங்கரிப்பாராக. எல்லா விதமான வருத்தங்களுக்கும் வேதனைக்கும் கண்ணீர் விலக்கி பாதுகாப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்கும் எடுத்துக்கிற அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தில் நம்ம சில வசனங்களை தியானித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை நம்ம தியானிப்போம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகின்றார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த 14ஆம் வசனத்தில் போடப்பட்டது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நீங்கள் நடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிற போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. நாம் தெளிந்த புத்தியோடு கூட இருந்து நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். இதயத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் மனிதனை தீட்டுப்படுத்தும். அந்த நாட்களில் நியாயப்பிரமாண காலங்களில் சபைகள் தோன்றின அந்த அப்போஸ்தல காலங்களில் 1ஆம் நூற்றாண்டிலே பழைய நியாயப்பிரமாண காரியங்கள் அதையே பின்பற்றப்படுது. அதில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சாப்பிடணும், என்னென்ன காரியங்களை சாப்பிடக்கூடாது என்று நிறைய காரியங்களை ஆண்டவர் வேறு பிரித்து வைத்தார் நியாயப்பிரமாண காலத்தில். ஹல்லேலூயா. அது எல்லாமே ஆவின் பிரமாணத்தை மாற்றப்படுது. 4 காரியத்தை மாற்ற தான் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். 1 நெருக்கொண்டு சத்தத்தை வேஸ்தன ஆவி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்துக்கு மாத்திரம் தான் நீங்கள் ரத்தத்துக்கு நீங்கள் இருக்க வேண்டும். மற்ற எல்லா காரியங்களையுமே தேவன் பேதருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டும் பொழுது ஒரு கூடையில் நிறைய மிருகங்கள் இறங்கி வருகிறது. அதை ஆண்டவர் அடுத்து புசி சொல்லும் பொழுது இந்த காரியங்களை புசிக்கொண்டாது என்று அவர் கேட்கின்றார். அப்பா ஆண்டு சொன்னார், ஆண்டோர் வருஷமாக்க நீ ஏன் திட்டா என்கிறாய். இந்த வித்தியாச வேறுபாடு பிரஜாதிகள் யூதர்கள் என்ற அந்த வித்தியாச வேறுபாடு பழைய ஏற்பாடு முடிந்து போனது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரஜாதிகள் ரட்சிக்க வந்தார். பிரஜாதிகளுக்கும் ஹல்லேலூயா நம் மூலமாக நன்மை
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால இன்றைக்கு ஹல்லேலூயா எல்லாருக்குமே வந்து சேர்ந்தது. தேவன் யாரையும் இந்த இனம், இந்த ஜாதி அழகுல, தரமையில, இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதி, இவங்க இவ்வளோ கணிக்கப்படுறாங்க, இவங்க இவ்வளோ உயர்ந்த குலம் என்று அவர் யாரையுமே நேசிக்கவில்லை, யாரையுமே அப்படி வித்தியாசமா நடத்தவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட எந்த எண்ணங்களும், வேறுபாடின் எண்ணங்கள், பகையின் எண்ணங்கள், கசப்பு எதுவுமே நம்ம இதயத்துல வந்து நம்ம தீட்டுப்படக்கூடாது. இதயமே மகா தீட்டில் எல்லா வித்தியாசமான எண்ணங்கள், பகைகள், உணர்ச்சிகள், காமங்கள், இச்சைகள் எல்லாமே, கொலைகள், மார்க்க பேதங்கள், எரிச்சல் எல்லாமே இங்கிருந்து வருது, இதயத்திலிருந்து புறப்பட அந்த மனதை தீட்டுப்பட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த மனதின் அறையை நாம் என்ன செய்யணுமா, இந்த வசனத்தினால், இந்த வசனங்கிற கட்சியினால நம்ம கட்ட வேண்டும். இல்லையா? வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை அவன் காத்துக் கொள்கிறனால் தானே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதின் அறையை இந்த சத்தியம் வசனம் மூலமாக கட்டி நாம் தெரிந்த புத்தியோடு இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கணும் கிருபையின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் வருவார், என்னை அவரோடு கூட அழைத்து செல்வார், எனக்கு நிறைய காரியங்கள் ஆயத்தம் வைத்துள்ளார் என்ற ஹல்லேலூயா. தேவனுடைய அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையில நம்ம பூரணமா அதை நோக்கி காத்திருக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, மேலான காரியங்களே. எந்த காரியங்களும் நம்ம தீட்டுப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் வந்தால் எல்லோரும் புதிய மனுஷனாக மாறிவிட வேண்டும். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் காணப்படக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆவிக்குரிய வட்டாரங்களிலே அநேகருக்குள்ள ஹல்லேலூயா கிறிஸ்துவின் சுபாவம் காணப்படுதோ இல்லையோ, ஜென்ம சுபாவங்கள் அநேகர்களை காணப்படுகிறது. எப்படி ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்த பிற்பாடு, அவங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, தண்ணீரில் மூழ்கி எழுந்த பிற்பாடு, நான் பழைய மனுஷன் மறுத்து விட்டேன், பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள், பகைகள், விரோதங்கள், அருவருப்பான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் அந்த தண்ணீரில் மூழ்கு பழைய மனுஷன் இறந்துட்டான், புது மனுஷன் வந்துட்டான்ங்கிற அடையாளம் அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு, அநேபாச எல்லாமே பெற்ற பிற்பாடு அதே மனித சுபாவங்கள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு நபரை நேரில் பார்க்கும்போது நன்றா பேசுறாங்க, நாங்கள் போன பிற்பாடு அவங்களை பற்றி அவதூறு, மற்ற நபரோட பேசுறாங்க, திருத்து பேசுறது, கோல் சொல்றது, பிலிசினை பாவத்துக்கு ஒத்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுபாவங்கள், மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை பெருமையாக பேசுது, மற்றவர்களுடைய வழிகளை, வாழ்க்கையை அழிக்க வகை தேடுவது, மற்றவங்களை அழித்து மற்ற ஊழியங்களை மற்றவர்களை கூரை பேசி தாழ்த்தி ஏளனம் செய்து அற்பமாக பேசி தன்னை மட்டும் நிலைநிறுத்தது, தன் ஊழியத்தை மேம்படுத்தது, தன்னை பிரகடனப்படுத்துவது, பிரஸ்தாபப்படுத்துவது, மற்றவருடைய காரியங்களை அழித்து மற்ற நிலங்களை, உடைமைகளை அபகரிக்கிறது எல்லாமே இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்ட கிறிஸ்தவருடைய அதிகரித்து கொண்டு வருகிறது. உலகத்துக்குள்ள இன்றைக்கு கிறிஸ்தவம் சென்று கொண்டு விட்டது. ஆண்டு நான் உலகத்தான் அல்ல, அது போல நீங்கள் உலகத்தான் அல்ல என்று சொன்னார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க, ஏன்னா அதை என்ன உங்களை பகைக்கணும், என்ன பகைத்தன்னு கரெக்டாக சொன்னார். நம்ம உலகம் பகைத்து தூஷித்தால் தான் நாம் சரியான வழியில செல்லுகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தான் போல இன்றைக்கு அநேகர் நடக்கின்றார்கள். மனதில் நிறைய கட்டாமல், தெளிந்த புத்தி இல்லாமல் உலகத்தான் நாடுவது போல பணத்தை சேர்க்க வேண்டும், புகழ், பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கிறிஸ்தவ பெயர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அதிகமாக நடக்கின்ற அந்த கொள்ளைகள், வழிப்பறிகள்லாம் பார்க்கும்பொழுது நிறைய கிறிஸ்தவ பெயர்கள், மிக வேதனை. பெயர் கிறிஸ்தவ பேரை வைத்தா மட்டும் பரலோகம் போக முடியாது. வசனத்தை மட்டும் நம்ம செஞ்ச வாகனங்களையோ கையில் பைபிளை வச்சுட்டு காலையத்து போனோம் தலைமாட்டை வச்சாலும் நம்ம ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக முடியாது. வார்த்தையின்படி வாழ வேண்டும். அந்த வார்த்தை கொண்டு நம்ம மனதை நிறைய கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. மாம்ச காரியங்கள் அது வெளியரங்கமாக்குறது. பகைகள், விரோதங்கள், புறங்கூறுதல், இச்சைகள், எல்லா காரியங்களும் அது வெளியரங்கமாக்குறது. இன்னைக்கு வெளியரங்கமாகவே பேராசைப்படுகின்ற காரியங்கள். கிறிஸ்தவ வியாபாரிகள் எல்லா வியாபாரியை போல தான் இன்னைக்கு விலை வைக்கிறாங்க, ஏமாற்றுறாங்க, மற்றவங்க கலக்கிற மாதிரி கலக்குறாங்க, கூட்டங்கள் போறாங்க வைக்காங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக ஆன்மீக தொழில் ஆசிரியக்க வேண்டும், எங்களை பெருக பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கு தவிர
ஆண்டருக்கு நம்ம உண்மையாக தசமாக கொடுக்கணும், ஊழியம் கொடுக்க வேண்டும். அதே போல் அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தை தசமாக எல்லாத்துலேயுமே நேரத்தை கொடுக்கணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் வேண்டும். அதே போல் நம்ம பெற்ற பிள்ளைங்களை ஒரு பிள்ளையாவது நல்ல பிள்ளைங்களை ஆண்டுக்குண்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய பெற்றோருடைய மனப்பாங்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்லா திறமையுள்ள பிள்ளைங்களெல்லாம் டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக உருவாக்குறாங்க. ஆனால் சரியாக படுப்பறாமல் திறமையில உள்ள பிள்ளைங்கள சரி ஊழியத்துக்கு கொடுப்போம், அந்த பிள்ளைய ஊழியத்தை கொடுவோன்னு இந்த சிந்தை நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு பெஸ்ட்டை தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் 6 நாள் நம்ம குடும்பத்துக்கு ஓடுறோம் வைக்கிறோம், ஆனால் ஒரு நாள் வார்த்தை ஒரு நாள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அது ஓகே தான். ஆனால் வீட்டில் நீங்கள் குடும்பமாக ஆலயத்தில் கேட்ட வார்த்தைகளை பேசணும். அந்த நாளை வீட்டில் இருந்து பாடி துதித்து ஆராத்தனா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் இருந்தாலும் சந்தோஷமாக அல்லேலூயா ஆண்டு கூட அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். வீட்டில் எப்போ பாட்டு துதி அந்த ஒரு நாளாவது ஆண்டு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு இல்லை. இந்த ஒரு நாள் தான் அதிகம் வருமானம் வரும், இந்த ஒரு நாள் தான் அதிகமாக கடை ஓடும், இந்த ஒரு நாள் தான் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, இப்படி இந்த ஒரு நாள் எனக்கு இருக்குது, நான் டூருக்கு போக, எனக்கு வீட்டு வேலை செய்ய ஒரு நாளாக இருக்குது என்று அந்த ஒரு நாளையும் வேலை என்று முற்றிலுமாக ஆண்டவர் கொடுத்த தொழிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டு ஆசிரியத்தை வீட்டு வருமானத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னைக்கு மறந்து அநேகர் இன்றைக்கு ஆண்டு விலகி போகிறாங்க. கத்த செய்தார், நீங்கள் தெளிந்த புத்தியோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வருவார், என்னை ஏற்றுக்கொண்டு போவார், அவரை போல் மறுமாக்கி நான் அவரு கூட போவேன், எனக்கு நிறைய காரியங்கள் நான் செய்த நிதி கிரியையில் தக்கதாக நான் செய்த நல்ல காரியத்தக்கதாக அவர் எனக்கு அவன் கிரியைக்கு கர்த்தர் பலனளிப்பார் என்ற வார்த்தையின்படி எனக்கு கொடுப்பார் என்ற அந்த நிச்சயம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு வந்தால் நீங்களும் உங்கள் குடும்பம் போவீர்களா? உங்களை நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பழைய காரியங்களை விட்டு விலகி இருக்கோமா? பழைய மனிதரை நாம் சிலையில் அறிந்து விட்டு புதிய மனுஷனாக மாறி இருக்கின்றோமா? நீங்கள் அப்படி மாறல, நீங்கள் உங்கள் இஷ்டத்தோடு வாழ்ந்தா கண்டிப்பாக நீங்கள் பலங்க பங்குனது ஆண்டு வருகையில் பங்கு பெற முடியாது என்பதை இந்த நேரம் உணர்த்துகின்றார். அல்லேலூயா. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த அந்த ஈச்சலின்படி நடாமல் அறியாம நம்ம தவறு செய்ய அறியாத காலங்களுடைய அறியாதவர் போல் இருந்தார். ஆனால் இனி அல்லேலூயா அறியப்பட்ட காலங்கள் பாவம் என்னதென்று நமக்கு ஆவியானவர் அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகின்றார். இதுதான் பாவம், இது நீதி, இது ஒழுக்கம், இது புண்ணியம், இது கற்பு, இது புகழ், இது நீதி என்று. ஹல்லேலூயா. நீதியை குறித்த நியாயத்தை குறித்து இது செய்தால் நியாயத்தை என்று எல்லோருக்கும் தெரியும். நமக்குள் இருந்து யாருக்கு தெரியல எனக்கு தெரியாது என்று சொல்ல யாருக்குமே வாய்ப்பில்லை என்றால் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாம் தண்ணீரில் மூழ்கி எழுந்த பிற்பாடு நமக்குள்ள ஆவியான நம்ம வாசம் ஆரம்பிக்கின்றார். ஹல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ளும் அவர் இருந்து அவர் பேசுகின்றார், கற்றுக் கொடுக்கின்றார், உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. வழி இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்குள்ள அந்த கேட்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. இதுதான் ரட்சிப்பு அனுபவம். இன்றைக்கு அநேகருக்குள்ள ஆணுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு அப்படி அனுபவமே இல்லை என்று அநேக சிஎஸ்ஐ பிள்ளைங்க ஏதோ ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போனால் மட்டும்தான் புண்ணியம் என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஏதோ ஆலயத்துக்கு போனால் ஒரு நாள் போனால் காணிக்க கொடுத்தா போதும் என்று நிறைய எண்ணங்கள் அப்படி அந்த குறுகிய மனப்பான்மையுடைய முடிந்து விடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவர் என்னுடைய பாதுகாப்பு மறிச்சார், எனக்காக உயிரிழக்கூடிய இருந்தால், எனக்காக பல ஆயத்தமயத்தினார், அவரை போல ஹல்லேலூயா விசுவாசம் நடக்கும் அடையாளங்கள் நான் அவரை போல வாழ்ந்து அவருக்காக பாடலை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அவரை போல அற்புதங்கள் செய்ய வேண்டும், அநேக மக்களை அவர் அண்டை இழுக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும் என்று. இதுதான் இந்த எண்ணங்களே இன்னைக்கு மறந்து தனக்கு மட்டும் தன்னுடைய குடும்பம் ஆசைக்க வேண்டும், தன் பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட குறுகிய சிந்தை இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள புகுந்து விட்டது. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அநேகர் வாழ்றாங்க. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இன்னைக்கு இருந்தா ஒப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருந்தா நீங்க கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நாம் அறியாத காலத்துல ஆண்டவர் அறியாத காலத்துல தேவன் நற்றவராக ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம எங்கோ அலைஞ்ச நம்மளை அவர் ரத்தத்தினால் நமக்கு அவர் சிலுவை அண்டி நம்ம நெருங்கி சேர அவருடைய கிருபா சாத்தனை நம்ம நெருங்கி சேர அவர் நமக்கு
ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அறியப்பட்ட காலங்களில் இதுதான் தவறு என்று தெரிந்து நம்ம செய்தால் அதுக்கேற்ற ஹல்லேலூயா தண்டனை நமக்கு பலவு தைக்கப்படுது. தவறு செய்த தூதல கூட தப்ப விடலை. ஹல்லேலூயா. அவங்கள நித்திய சங்கிலினால கட்டி வைத்தலாம். நியாயத்தை நாளுக்கென்று ஒப்பு கொட்டலார். முதல்ல நம்ம தகப்பன் நம்ம சிக்ஷைக்கு முன்னாடி சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்க நம்ம விட்டு கொடுத்த ஆண்டவரே, இது உன்னுடைய சிக்ஷை என்று அறிந்து ஏதோ என்னுடைய சுபாவத்தில் ஆண்டவர் விரோதமாக எது இருக்கிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் என்று நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். இல்லையா? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைங்களை சிக்ஷை பின்னா சில சிக்ஷைகள் கொடுத்து இல்லையா? அந்த சிக்ஷைக்கு நம்ம அடங்கவில்லை என்றால் எதிரிகளை பட்சிக்க கோவாக்க கண்டிப்பாக உண்டு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். மனம் திரும்பவில்லை என்றால், மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் கண்டிப்பாக நியாயத்தை தான் கொடுப்பா. பிள்ளைங்களுக்கு ஆக்கியத்திற்கு இல்லை, யாருக்கு இல்லை? விசுவாசிக்கிற பிள்ளைங்களுக்கு. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் என் அப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் என்னை பாவம் செய்ய வைக்காது, என்னை பாவத்தில் நிற்க வைக்காது, அவர் எனக்குள் இருந்தால் பாவம் எனக்கு இருக்க முடியாது. நான் ஹல்லேலூயா கிருபையின் பிரமாணத்துக்குள்ள ஆவின் பிரமாணத்துக்குள்ள நான் வந்துகிட்டபடியால் பாவம் என்னை மேற்கொள்ளாது, பாவம் எனக்கு நிலைக்காது, நான் பாவத்தை நிலைக்க விட மாட்டேன் என்று அப்படிப்பட்ட சிந்தியோடு கூட உள்ள பிள்ளைங்களுக்கு ஆக்கினை தப்பி கிடையாது. ஆனால் நான் எப்பவுமே பாவம் செய்வேன், எனக்காக மறைச்சிட்டாரு, எனக்காக இருக்காரு, நான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல என்று அந்த சிந்தையோடு கண்டிப்பாக நித்திய நியாயத்திற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களே அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே எப்படி இருக்கணும் எதுவும் சொல்கிறது? பரிசுத்தரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இச்சைகளின்படி நடாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படைந்து, என்னை அழைத்த அவர் பரிசுத்தர், நானும் அவரை போல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு பேதுரு குறிப்பிட்டார். நீங்க ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு நீங்க இன்னும் பாவத்தை ஏற்று நிற்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஏற்று நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எல்லா சுபாவங்களையும் இன்றைக்கு பாவம் என்றால் கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, இதை பாவம் சொல்றாங்க. ஆனால் எரிச்சல்கள், பகைகள், குரோதங்கள், விரோதங்கள் எல்லாம் இதயத்தில் வைத்துக்கொண்டு தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சக மனுஷனை ஜாதி அடிப்படையில், மத அடிப்படையில், இன அடிப்படையில் வெறுப்பது, அவங்கள பிறந்துள்ளது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காம அபகரிப்பது, அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அழிப்பது, அவங்கள ஒதுக்கி வைப்பது, அவங்களுக்கு உதவி செய்யாமல் அவங்கள மட்டந்தடி எண்ணப்படுத்தி சொசைட்டியில் இருக்கும்பொழுது அவங்கள மட்டுப்படுத்துறது, மட்டம் தட்டுறது, அவங்கள வாழ விடாமல் வளர விடாமல் அவங்கள தான் மட்டும் வாழணும், தான் மட்டும் உயர வேண்டும், தனக்கு மட்டும் கிடைக்கணும் என்று அப்படிப்பட்ட காரியங்கள் செய்து கொண்டு எல்லாருமே பாவம் தான். ஹல்லேலூயா. எல்லாமே பாவம். இன்றைக்கு இது எல்லாமே கிறிஸ்தவ ஊழியர்கள் சபைகளில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கின்றன. பலவீனமான மனுஷனை அவனை ஊக்கப்படுத்தணும், கிறிஸ்துக்களை வளர வைக்க வேண்டும் எனக்கு எண்ணம் ஒரு 50 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள சுபாவங்கள் நிறைய வைக்கல. குள்ளநரை சுபாவம், வலு சர்ப்பம், சர்ப்பத்தின் ஆவிதான் இருக்கிறது. யாரை மட்டம் தட்டணும், யாரை கீழே தள்ளணும், நான் மேலே வரக்காக அரசியல் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்று சொல்லுவாங்க. பொதுவாக உலகத்தான்கள் அப்படி செய்வாங்க. உலக தொழிலதிபர்கள், உலக வியாபாரிகள் மற்றவங்க அழிக்கிறதுக்காக பில்லிசனம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம அதிகமாக கேள்விப்படுகின்றோம். ஆனால் இன்றைக்கு அது எங்கே இருக்குது? கிறிஸ்தவத்துக்கு நுழைந்து விட்டது. கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி மற்றவங்க அழிக்கணும்னு சொல்லி பில்லிசனம் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஆண்டை ஏற்றுக்கொண்டவங்க, ஊழியம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட பல நபர்கள் வேத வார்த்தை நடாமல் உலகத்தான் போல அதே வெறுப்பு, பகை, கசப்பு, அதே அந்தஸ்து, பேர், பிரபலம், அந்த கௌரவத்துக்காக, மேட்டிமையாக, அகங்காரமாக, கீழ்ப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசி காலங்களில் பரியாசக்காரங்க எழுதுவாங்க. கடைசி காலங்களில் இச்சையின் நடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இச்சை அடக்கம் இல்லாமல், சுபா அன்பு இல்லாமல், கீழ்ப்படியே மாட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு கொடுமை ரொம்ப செய்வாங்க, இருமாப்பா இருப்பாங்க, அவதூறு பண்ணுவாங்க. இதெல்லாம் உலகத்தானா உள்ளவங்க செய்கிற காரியங்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டை ஏற்றுக்கொண்ட ஜனத்துக்குன்னு இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது.
உலகத்தான் போல அதே மாதிரி அந்தஸ்துள்ளவங்களுக்கு ஒரு மதிப்பு, அந்தஸ்துள்ளவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மதிப்பு, நல்லவங்களுக்கு ஒரு மதிப்பு. இது உலகம் செய்கிறது. ஆனால் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவங்க இதை செய்யக்கூடாது. வித்தியாசமாக நடக்க வேண்டும். எல்லாரையுமே ஒரே மாதிரி நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சுபாவங்கள் அவர் பரிசுத்தர். அவர் இந்த பூமியில் 4 நாட்கள் ஹல்லேலூயா தொழுநோய்களை தொட்டு சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே போல் இந்த பூமியிலே கிரகாம் ஸ்டெயின் நிறைய ஊழியக்காரங்க ஆஸ்திரேலியிலிருந்து இங்கே வந்து வாழ்ந்து சேவை செய்தாங்க. அதையும் சதிகாரர்கள், துன்மார்க்கர்கள் மத வெறுப்பில் அவ்வளவு அருவருப்பான அந்த தொல்லைகள் தொட்டு சுகப்பட்டாங்க என்று எண்ணாம மதத்தை பரப்பாங்கன்னு சொல்லி அவங்கள உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் தான் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறது. அவங்க பகிரங்கமாக செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு மறைமுகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகர் செய்கிறாங்க. ஒவ்வொரு மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அன்றியும் பேதுரு அந்த வார்த்தையை அவர் பரிசுத்தர். அதே போல நீங்களும் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். அந்த இச்சையை நடக்காம அவரை போல் நடக்கணும், தீன பக்தியோடு நீங்கள் இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக நீங்கள் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நம்ம என்ன செய்வோம், நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் பார்க்கும் வசதி உள்ளவங்க, வசதி இல்லாதவங்க. இன்றைக்கு கடைசி காலங்களில் மனுஷங்க கொடுமையின் உச்சகட்டத்துக்கு விலங்குகளை வதை செய்து துன்புறுத்துவது, அவங்களுக்கு அநீதி செய்வது, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு அடிக்கிறது, உணவு கொடுக்காம அவங்களுக்கு சித்திர கல்லால் வச்சு அடிக்கிறது, இப்படிப்பட்ட கொடூரங்கள். அதே போல பெற்ற குழந்தைகளை, பெற்ற சிசுக்களை கால்வாய்களில் குப்பை தொட்டியில் வீசிக்கொண்டு போகிற சம்பவங்கள் அதிகரித்து விட்டன. சென்ற நாள் ஒரு ஊழியத்தை ஒரு வட இந்தியாவில் ஊழியம் பண்ணி இப்போ இங்கே வந்தாங்க. ஒரு சகோதரியை பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, நார்த் இந்தியாவில் இது ரொம்ப சர்வ சகஜமாகி விட்டது. குழந்தைகளை பெற்று வீசுவது, ஹாஸ்பிட்டலே போட்டு போகுது. ரொம்ப இந்த சமங்களை அதிகரித்து விட்டன. தவறு செய்த அந்த குழந்தைகளை அங்கங்கே போட்டு போகிறது. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அதில் இப்படிப்பட்ட கொடூரங்கள், பெற்ற குழந்தை இச்சைக்காக கொலை செய்யும் காரியங்கள் அதிகரிக்கின்றன. நம்ம சர்வ சாதாரணமாக செய்தார்கள். டெய்லி நம்ம படிக்கின்ற இப்படிப்பட்ட காரியங்கள். குழந்தைகள் தான் கடவுளுக்கு சமம் சொல்லுவாங்க அந்த காலங்கள். அந்த குழந்தைகளையே கொலை செய்கிற காரியம். 1 பவுன் நகைக்காக, 1 கிராம் நகைக்காக வயதான முதியோர்கள் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று அவங்கள 1 கிராம் 1 பவுனுக்காக 2 பவுனுக்காக கொலை செய்யும் காரியங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. வயதான இருக்கின்ற வீடுகளை பார்த்து அவங்கள உள்ள சென்று கழுத்தறுத்து கொலை செய்வது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையை கடத்தி கொண்டு உறுப்புக்காக அந்த பிள்ளைங்களை தேசம் இருப்பது. யோசித்து பாருங்க. குழந்தைகளை பார்த்தாலே கொஞ்சம் வேண்டும் என்று தான் தோணும். ஆனால் அந்த குழந்தைகளை அதே போல 3 வயது குழந்தை, இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி 3 வயது குழந்தை ஒருத்தன் பாலியல் கொடுமை செய்த பிள்ளையை கொண்டு வீசி விட்டான். எவ்வளோ கொடூரம் பாருங்க. 3 வயது பிள்ளையை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் வேண்டும் என்று மட்டும்தானே தோண்டும். எப்படி அந்த மிருக குணம் வருகிறது நமக்கு, அதுக்கு விடை தெரியவே இல்லை. எவ்வளவுதான் காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் ஆனால் அந்த அப்படிப்பட்ட நபருக்கு தண்டனை உடனடியாக, தூக்கு தண்டனை உடனடியாக செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படாதனால பணம் உள்ளவங்களுக்கு ஒரு நீதி. ஒரு குழந்தை ஒருவன் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணான். ஆனால் இன்றைக்கு அவன் பணம் கொடுத்து வெளியே வந்துட்டான். அவனுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று அவனை வெளியே விட்டாங்க. அவன் தான் செய்தான் என்று தெரியும். அந்த குழந்தை அவன் கொண்டது நிச்சயம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு பாருங்க, நீதி தோற்றுவிட்டது. இப்படி பல காரியங்கள். பொள்ளாச்சி கேஸை கூட சரியான அந்த செஞ்சவனா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது என்று தெரியாது. யாரும் பனிஷ்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் என்று நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு நீதி தோற்று போனது. பணம் வென்றது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்னைக்கு யாரோ கையில் எடுத்துக்கொண்டு முறைகேடான ஊழல்கள், முறைகேடான எலெக்ஷன் எல்லாவற்றையும் ஏமாற்றி எல்லாரும் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இன்றைக்கு பணம் ஜெயிக்கிறது, அநியாயம் ஜெயிக்கிறது, அக்கிரமம் ஜெயிக்கிறது. முறையாக இன்னைக்கு ஊழல் நடந்த இந்த எலெக்ஷன் நடந்த இன்றைக்கு மக்களுடைய ஓட்டு சரியான நபருக்கு செல்லும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் கையில் எடுத்துக்கொண்டு அநியாயம் செய்கிறவங்க இன்னைக்கு பலத்து போகிறாங்க. இருள் இன்னைக்கு பலத்து போகின்றது. ஒளியின்
வல்லமை குறைகிறது. ஏசாயா கர்த்தர் சொன்னபடி கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட கால் தேசை மூடுமானால் கர்த்தருக்கு பயந்த உங்கள் மேல் நீதி செலுத்தும். உங்கள் மூலமாக தேசம் நடத்துவார். உங்கள் மூலமாக தேச க்ஷேமத்தை கொடுப்பார். ஜெபிக்கின்ற பிள்ளைங்க மூலமாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. அவர் ஒளியின் தேவன். அவர் யாராம் பட்சபாதம் இல்லாமல் அவன் செய்த கிரியக்கத்தக்கத அவனுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம பிதாவாக தொழுது கொள்ளப்படுகிறாள். நம்ம இங்கே எப்படி இருக்கின்ற இந்த பூமியில பரதேசிகள் போல், பரதேச பிச்சைக்காரங்களை போல இருக்கின்றோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. ஹல்லேலூயா. தாயின் கருவில் நம்ம வரும்போது நிர்வாணம் வந்தோம், மறிக்கும் போது அதே போல போனாலும் நமக்குள்ள உள்ள ஆத்மாவனால நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தினால நம்ம ஆத்மாக்களை சம்பாதிக்க முடியும். பலவத்தை புக்கிஷ சேர்த்து வைக்க முடியும். நம்ம பூமியில இருந்து சைட்டை ஒன்று கொண்டு செல்ல மாட்டானால் ஹல்லேலூயா ஆவில சேர்த்து வைக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யதான் கர்த்தர் பூமியில வைத்தார். எனக்கென்று ஆளிடம், நான் எனக்கென்று வீடு செக்கணும், மற்றவங்க அழைத்து மற்றவங்க நிலத்தை உடைமைகளை அபகரித்து நீங்க வீட்டை சத்தா உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. வயலோட விளையாசத்தை உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறது. நான் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று தன்னுடைய வீட்டை உயரத்துல கட்டின மனுஷனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கல்லு சுவர்லேருந்து கூப்பிடும், உத்திரம் மரத்திலிருந்து சாட்சி கொடுக்கும். கடைசி நாட்களில் நீங்க செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் உங்க வீட்டு உள்ள சுவர் அந்த கல்லு சாட்சியில் இந்த இடத்துல நீ இந்த அநியாயம் பண்ண, சுத்தி யாரும் இல்லை, யாரும் பார்க்கல, எந்த சிசிடிவியில் எந்த கண்ணும் பார்க்கல, ஆனா அந்த இடத்துல உள்ள பொருள் ஒரு நாள் நியாயத்துக்கு நாள் சாட்சி சொல்ல முடியுதுன்னு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த பச்சை பாதமே இல்லாம நியாயத்துக்கு கொடுக்காரு. அப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம தெய்வமா நம்ம கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் பயத்தோடு கூட ஹல்லேலூயா நடந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தர். அவன் செய்த ஒவ்வொரு அந்தரங்கத்தில் பண்ணின எல்லா அருவருப்புகள், ஒரு நாள் நீங்கள் இருள பண்ண அருவருப்புகளை கர்த்தர் எழுச்சிலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அந்தரங்கத்துல நம்ம பிதாவனுக்கு ஜெபிக்கும் போது அதையும் தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருவார். நியாயத்துக்கு மேலே அதுதான் ட்விஸ்ட். இவங்கெல்லாம் பரிசுத்தம், இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் நல்ல ஊழியம் பண்றவங்க என்று யார் நினைச்சோம் எல்லாருடைய காரியங்கள் அன்றைக்கு அந்தரங்கங்கள் ஹல்லேலூயா எல்லாரும் முன்பாக இந்த பூமியில தோன்றிய எல்லா குடிகளும் ஒரு நாள் நிற்கும் பொழுது எல்லாருடைய நிர்வாணங்கள், எல்லாருடைய லட்சியங்கள், அவமானங்கள், அவங்க செய்த அருவருப்புகள், அவங்க நினைச்ச அக்கிரம சிந்தைகள், அருவருப்பான பேச்சுகள் எல்லாமே வெளிப்படும். அதனால்தான் நம்ம எப்பொழுதுமே ஹல்லேலூயா ஊழியக்காரங்க சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுனால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை உறுதிப்பட்டு இருக்கணும், பூரணமாயிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க செல்லும் பொழுது அந்த நாள் செய்த அக்கிரமங்களை பாவங்களை இயேசுவா சம்பந்த அறிக்கையிட்டு, இயேசுவா நான் இது தெரியாமல் செஞ்சேன், மன்னிங்க, ரத்தம் கழுவுங்க, இனிமேல் நான் இது செய்யாடி, இந்த நாள் செஞ்ச ஒவ்வொன்றையும் அறிந்து அறியாமலும் அப்பா தெரிந்து ஒவ்வொரு பாவத்தை மன்னிங்க என்று திண்டு திருச்சபைகளில் அந்த கம்யூன் எடுக்கும் போது இந்த வார்த்தையை அழகா சொல்லுவாங்க. எத்தனை பேர் இது ஒன்றும் சொல்லுவாங்க, ஏதோ புக்கில் போட்டு சும்மா வாசித்துட்டு போகிற ஜனங்கள் தான் அதிகம். அதை உணர்ந்து சொல்லுவாங்க 10% பேர் தான். திண்ணத்து சொல்ல ஒவ்வொரு ஜபங்களும் மிக அழகாக அதை உணர்ந்து பாடும்போது உணர்ந்து அந்த ஜபத்தை தான் அதுக்கு யூஸ். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அநேகர் ஏதோ போகிறேன், ஏதோ புக்கில் உள்ள படிக்க என்று அப்படி ஆகி போய்விட்டது. அதை உணர்ந்து சொல்லணும். தெரிந்து தெரியாமல் செஞ்சேன், அறிஞ்சு அறியாமல் ஆண்டவரே, இந்த மேஜிலிருந்து விழுகு அந்த துணிக்கு கூட நான் பொறுக்குகளை நான் பார்த்தேன். அல்ல அப்பா, உங்க ரட்சிப்பு, உங்க தயவு, உங்க கிருபியால நான் அந்த பந்தியில் பங்கு கிருபா தந்தீங்க ஏசப்பாண்டு நம்மை தாழ்த்தணும். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா சிலுவையில் மரண பண்ண பிதாவுக்கு தாழ்த்தினார். அதே போல அவரை போல் சுபாவம் நாம் அவரை போல் மாற வேண்டும். அவரை போல் தாழ்மை, அவரை போல் கருணை, அவரை போல் இரக்கம். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் பாவியில் நேசித்தார், ஆனா பாவத்தை வெறுத்தார். பாவத்தை சுட்டி காட்ட அவர் எந்த இடத்துலையும் பாவத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எத்தனை ஊழியக்காரர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய லெவல்ல உள்ளவங்க அடிமட்ட மக்களை ஈஸியா சந்திக்கிறீங்க. உங்களை எப்போ அவங்க எப்படி பார்க்க முடியும்? எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும். அதே போல எத்தனை நபர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நபர்கள் கூட நீங்க பழக்க வைக்கிறீங்க. அவங்களுடைய குற்றத்தை, அவங்களுடைய பாவத்தை டைரக்டா இன்றைக்கு ஏறு செய்த பாவத்தை அப்போ யோவான் ஹல்லேலூயா யோவான் சொன்னது போல உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் தைரியமாக பாவத்தை உணர்த்தினார். ராஜா முன்னாடி போய் ராஜாவுடைய காரியங்களை அவர் சொன்னார். அப்படிப்பட்ட குணங்கள் அப்போ சில காட்டின வந்த எழுப்பில் ஏன் இப்போ வரவில்லை என்றால்
இந்த மாதிரி தைரியம் யாருக்கு இருக்குது? ஆனால் நீங்கள் பாவத்தோடு கூட உடன்படிக்கை பண்றீங்க, விபச்சாரர் கூட உங்களுக்கு பங்கு இருக்குன்னு வேலை சொல்கிறது. அப்படிப்பட்ட திருடனோடு கூட ஒத்து போற அப்படிப்பட்டதான் இன்னைக்கு நிறைய காணப்படுகிறது. அவர் பரிசுத்தர். அதே போல் நாம் பர்சன் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இடைக்கட்டை அவிழ்க்க முடியாத கர்த்தர் தன்னுடைய மகள்களை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோவான் சொன்ன மாதிரி பயப்பட வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவங்க தப்பு செய்யக்கூடாது. இவங்க தப்பு செய்தால் இந்த நீதிமான் மூலமாக இவங்க பிள்ளைகள் மூலமாக நமக்கு தண்டனை கிடைக்கும். அந்த பயம் தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவரை பார்த்து எல்லாருக்கும் பயம் வந்தது. அன்றைக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்கும் அவரை பார்த்து பயம் வந்தது, எரிச்சல் வந்தது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவாரு, ஐயோ வெளிப்பட்டுவார் என்று. அவர் எல்லாரையும் பார்த்து பேச பிரதான ஆசாரியை பார்த்து சொன்னார், வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைகள்னு சொன்னாரு. வெளியே நல்லா ஒயிட்டா இருக்கீங்க, ஆனா உள்ள அழுக்கான அழுக்கு பாவம் எப்படி உள்ள பெணம் நாறுமா அதே போல உள்ள அசுத்தங்களால் நிறைஞ்சிருக்கீங்க. வம்பு, தூஷணம், பரியாசம், கபடாக நிறைஞ்சிருக்கீங்க. பவுல் குறிப்பிட்டார், நீதிக்கெல்லாம் பகைஞனே, கபடு நிறைந்தவனே, நீ எந்த மட்டும் நீ ஆண்டுக்கு நீ நிற்பென்று சொல்லி அவர் சபிச்சு அவனுடைய கண்பாரை போனது. இப்படி எத்தனை நபர்கள் நீங்க தைரியமாக பாவத்தை பாவத்தை உணர்த்த முடியும், பேச முடியும். அவர் பரிசுத்தர். எல்லாமே பரிசுத்தான். ஹல்லேலூயா. வெளிப்படையான விபச்சாரம் மட்டும் இல்லை, இச்சைகள் மட்டும் இல்லை, ஈஸியா பேசிடுவாங்க. எல்லா காரியங்களும் இன்றைக்கு தவறுதான். அவர் பச்சை பாதம் இல்லாமல் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் நியாயந்திருப்பார். இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தக்க பலனுக்கு நான் அவனுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட போய் நம்ம இவ்வளவு காசு கொடுத்து என்னுடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்ல முடியாது. பேதர்கிட்ட போய் எனக்கு நீங்க கை வச்சா எனக்கு அபிஷேகம் வருதும், நீங்க கை வச்சு வியாதி போற மாதிரி நீங்க அந்த எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பணத்தால விலை பேச முடியாது. வரங்கள் வல்லமைய பணத்தை வச்சு யாராலும் வாங்க முடியாது. அவர் பாத்துல காத்திருந்து உபவாசத்தை அழுகிறது, பாடுபட்டு உடைக்கப்பட்டு மற்ற மனுஷனாக அவமானப்பட்டு ஏளனப்பட்டு பொய்யான வசையமில் வாங்கி பாடுபட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தான் வாங்க முடியும். எளிதாக யார் கிடைக்காது. எல்லாருக்குள்ளேயும் ஆண்ட அப்படிப்பட்ட பாடுபட்ட தான் ஆளுகை அதிகாரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எளிதாக வாங்க முடியாது. அவர் இவன் இவ்வளவு நாள் எனக்கு செய்தான். வேதம் சொல்கிறது, இவன் நீதிமான இருந்து கடைசியில் இடரை போய் துன்மார்க்கமாக இருந்தாலும் அவன் நீதி செஞ்சான், நல்லா செஞ்சானே என்று கிடையாது. கரண்ட் நீங்க இப்படி இருக்கீங்க, ஆண்டு திரும்ப உங்களுக்கு திரும்ப தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் உங்களுக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப உங்களை அவர் வழி நடத்துவார், கைட் பண்ணுவார், உங்களை அழைப்பார். திரும்ப மனுஷனை கட்டிலுக்கு அன்பையும் கைகளாக இழுத்துக்கொண்டே இருப்பார். எப்படியாவது என் வழிக்கு வந்துரு, எப்படியாவது என்னுடைய பாதையை ஏற்றுக்கொள், வசனத்தை ஏற்றுக்கொள், என்னை போல மாறி என்று நமக்கு தவணைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. துன்மார்க்கம் மாறினாலும் சரி, இவன் நல்லா இருந்தா இன்னைக்கு துன்மார்க்க மாட்டோம், என்னை அடிப்போம் என்று ஊசா போல ஆண்டு உடனே அடிக்கிற தேவன் அல்ல, கிருபையின் தேவன். ஹல்லேலூயா. பாவத்தை சுட்டி காட்டி உணர்த்து மனந்திருக்கும் பல முறைகள் தவணை கொடுப்பார். தன் பிள்ளைகளுமாக பேசிக்கொண்டே இருப்பார். அப்படியும் இருத்தை கடனைப்படுத்தினாதான் கடைசி பாவில் கிடைக்கும், அது ஆக்கணத்திற்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டு உடனடியாக யார் துன்மாக்கத்தை மறுத்து எனக்கு உரியம் இல்லை. நீதிமான் அவன் நீதி செஞ்சு வழிவழிக்கு போனாலும் தேவன் அவனை உடனே கழிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தை திரும்ப அவனுக்கு கட்ட திரும்ப இரக்கத்தை கொடுப்பார். அவர் இரக்கம் நீடிய சாந்த மிகுந்த கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர். அதனால நாம் இன்றைக்கு மறித்து போகலே, நாம் அவருடைய சுத்த கிருபை இம்மட்டும் நம்ம வாழ்றது அவர் கிருபையினால் நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அல்ல எனக்குள் வாழ்கிற கிறிஸ்துவே. பவுல் சொன்னார், நான் சிறுகணும் அவர் பெருகுனாரு. ஆனா ஒரு கட்டத்துல அவர் வாழ்க்கை வளர சொன்னார். வளர்ந்த பிற்பாடு இனி நான் அல்ல கிறிஸ்துவே, அந்த சுபாவம் வேண்டும். அப்பா நீங்க எனக்குள் வாங்க, என்னை நீங்க நடத்துங்க, நான் எப்படி மற்றவங்க மதிக்கணும், அப்பா மற்றவங்க உயர்த்தணும், உங்களை ஆராதிக்கணும், உங்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். வேலை என்று ஓடாம அப்பா உங்களை நேசிக்கணும், உங்களை போல் மாறணும், உங்களை போல் ஏழைகளை நேசிக்கணும், உங்களை போல் ஏழைகளை கொடுக்கணும். அப்பா ஆண்டு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல சொன்னாரு, நீ விருந்து பண்ணும்போது
உனக்கு தகுதியா இவங்க எனக்கு திரும்பி செய்வாங்க என்ற அந்த எண்ணத்தோடு கூட செய்யாத. நீ திரும்ப செய்ய முடியாத, அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத ஏழைகளை, கண் தெரியாதவங்களை, பார்வையற்றவங்களை, கை கால் இல்லாதவங்களை, அப்படிப்பட்டவங்களை கூடு. உனக்கு அப்போ பலவந்தவள் இருக்கும். எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி செய்யறாங்க. அப்படிப்பட்ட வந்தாலே அடிச்சுதான் வரட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கு உலக. ஒரு தெருவில் போகிற ஒரு நாய்க்கு சாப்பாடு பண்ண முடியல, அதை அடிச்சு வரட்டுறாங்க. நம்ம மாதிரி அது 3 நேரம் சாப்பிடல, 1 நேரம் சாப்பாடு. அட்லீஸ்ட் இந்த 1 நேரம் சாப்பாடு கூட கொடுக்க முடியல. இன்றைக்கு மனுஷங்க அவ்வளோ கல்லா மாட்டாங்க. உங்களை மாதிரி அது தண்ணி குடிக்கிற வீட்டில் இருக்க அதை யோசித்து பாருங்க. அதனால் முடியுமா? அந்த ஜீவன் மேலே இறக்கமெல்லாம் இன்னைக்கு மனுஷங்க இறக்கமே இல்லாத கொடூரத்தின் உச்சத்தில் வாழ்றாங்க. மிருகமாக மாறிட்ட மனிதர்கள் கடைசி காலங்களில் உலகத்தான் இருக்கின்றன. அதே போல இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு மித வேதனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம செய்கிற தப்புக்காக நம்மளை நியாயந்துட்டு எல்லாரையும் அதை தன்பா. இன்னைக்கு பரலோகம் எம்டி ஆயிரும். அப்படிப்பட்ட கொடிய காலங்கள் இன்றைக்கு இருக்கிறது நம் கண்ணு முன்னால். ஆனால் நாம் இந்த வசனத்தை நம்முடைய மையத்தில் வைத்துக் கொள்ளினோம். பட்ச பாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் திருக்கிற நம்ம பிதாவாக தொழுது கொள்கின்ற படியினால் இங்கே நம்ம பரதேசியா வாழ்றோம். நமக்கு எதுவுமே நமக்கு நிலையில்லை. அப்படிப்பட்ட நாம் பயத்தோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நடுக்கத்தோடு களிக்கு வரணும். பயத்தோடு அவரை சேவிக்கணும். அவர் ராஜா. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினால நம்ம பொன்னால மீட்கப்படவில்லை, குற்றமில்லாத மாசில்லாத ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டோம். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம ஆண்டு குறிச்சாரு. தமது மூலமாக தேவன் மேல விசுவாசமாக்க உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் நமக்காக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி செய்த முன்னோர்கள் செய்த ஆண்டு அறியாத முன்னாடி செஞ்ச எல்லாம் அந்த பாரம்பரிய காரியத்தை விட்டு அந்த வீணான நடத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். பாரம்பரிய காரியங்கள் என்று நமக்கு கிடையவே கிடையாது. கிறிஸ்து தான் நம்மளோட முன்னோடி. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி என் ஆராதனை இருக்குதா? இந்த வேத வசனத்தின்படி என்னுடைய செய்தி, என்னுடைய வாழ்க்கை இருக்கிற என்று நம்ம இன்னைக்கு சபைகள் ஆண்டு சொல்லி எனக்கு சேராம என்று பார்க்க வேண்டும். இதுதான் இப்படி இந்த திருச்சபையா, இந்த டெவிஷனா, இந்த டினாமினேஷனா, இப்படி எப்படி என்று மனுஷங்களாக ஏதோ ஒன்று கருத்தை வகுத்து கொண்டாங்க. பரலோகம் இதை அங்கீகரிக்குமா? பரலோகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? நம்ம வேத வார்த்தையின்படி வாழ்றோமா என்று சரியாக நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்தால் உங்களுக்கு நியாயத்துக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய பதவி, என் பணம், நான் என்னால் செய்வேன், என் கேளாதீர்கள் என்றால் உங்களுக்கு நியாயத்தை பிடிக்கிறது மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷங்க முன்னாடி வந்து நம்ம விரும்புகிறீங்க. சந்தையில மக்கள் உங்களை வாழ்த்துறாங்களா, பாடுறாங்களா, எல்லாரும் உங்களை தூக்கி பேசுகிறாங்களா? மனுஷங்களை தூக்கி பேசினாலே பல உங்களை எங்களை தான் செய்யும். கண்டிப்பாக. ஹல்லேலூயா. மனுஷன் முன்னாடி நீங்கள் தன்னைத்தான் தாழ்த்த வேண்டும். தன்னைத்தான் உயர்த்தினா தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாக கத்தவங்களை ஹல்லேலூயா உங்களுக்கு ஏத்தான் இருப்பார். ஆனால் ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். அப்படியோட தாழ்மை சிந்தி ஹல்லேலூயா இருக்க வேண்டும். அவர் பிதாவுக்கு எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை எவ்வளவு தாழ்த்தினார். அதனால பிதா தேவனுக்கு எல்லாருக்கும் மேலாக அவர் பேரை உயர்த்தினார். வானத்தில் உள்ளவங்க பூமியில் உள்ளவங்க எல்லாருடைய முழங்கங்கள் முடங்கினது. அதே போல ஜெயம் கொள்ள வேண்டும். நாம் ஜெயம் கொண்டால் இந்த உலகத்தை, இந்த மாம்சத்தை, நமக்குள்ள மாம்ச எண்ணங்களை நம்ம ஜெயிச்சால் ஹல்லேலூயா அவர் எப்படி ஜெயிச்சு பிதா பக்கத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல நாம் உட்காரோம். ஹல்லேலூயா. நமக்கு அதிகாரத்தை கொடுப்பார். நாம் மண் பாண்டத்தை போல ஜாதிகளை நம்ம நொறுக்கி போனோம். அப்படிப்பட்ட அதிகாரங்கள் எப்பொழுது கிடைக்கும்? இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்தின் எண்ணங்களை, உலகத்தின் பாரம்பரிய காரியங்களை, வீணான வழிபாடுகள், வீணான இச்சைகள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நாம் வெறுக்கும் பொழுது ஹல்லேலூயா நாம் ஜெயிக்கும் பொழுது அவர் எப்படி உட்கார்ந்தாரோ ஜெயித்து அதே போல் ஜெயம் கொள்ள எல்லாவற்றையுமே சந்தரிப்பான். ஹல்லேலூயா. நமக்கு பருவத்தில் பல காரியங்கள் நமக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாம்ச சிந்தையில நம்மளால உணர முடியாது. ஆனால் ஆவியில் அன்னைபஸ் ஜெபிங்க. கத்தவங்களுக்கு ஆவியில் வெளிப்பட்டாரு. அத்தனை காரியங்கள் கத்தர் ஆவியில் வெளிப்படுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம அதை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒளி வாழ்க்கைக்கு அங்கே ராக்காலம் இராது, அங்கே அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே விலக்கு. அப்படிப்பட்ட உன்னுடைய இருளின் நாட்கள் முடிந்து போனது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது,
உன்னுடைய வெளிச்சத்து நாட்கள் துவங்கினது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிச்சமான தேசத்துக்கு, நீதி வாசம் தேசம், பரிசுத்த மட்டுமே வாசம் தேசத்துக்கு நாம் போக வேண்டுமானால் நாம் அப்படிப்பட்ட நடக்க உள்ளவா இருந்தால் மாத்திரமே அங்கு நாம் செல்ல முடியும். இந்த மாம்ச எண்ணங்களை, மனுஷிக எண்ணங்கள், மனுஷிக காரியங்களை நம்ம ஆண்டுட்டு அறிக்கையிட ஒப்பு அவரை போல மாறும், ஒப்புரோகம் அவரை போல் நடப்போம். ஹல்லேலூயா. வருகிற எடுத்துக்கொள்ளப்படும், அவரோடு கூட நித்தியமாக வாழும். ஆயத்தமாவும் ஜீவிப்போமா? ஜெபம். Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலே அப்பா எங்களை மீட்டிருக்கிறீங்களப்பா. நன்றி அப்பா. நாங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உமக்காக வாழ, உமக்காக நற்கிரியைகளை செய்ய எங்களுக்கு ஒவ்வொருவர் கிருபை கொடுங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ரேப்ராக்கா ஃபலாபா ரீகாபா, உங்க அன்புல நாங்க நிலைச்சிருக்கணும்ப்பா. உங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கணும்ப்பா. இப்போது உங்க பிரசன்னத்திலே இருக்கணும்ப்பா. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் உங்களை ஆராதிச்சுட்டே இருக்கணும், உம்மை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். உமக்காக நாங்க வாழணும், உங்களுக்காக நாங்க பெஸ்ட்டை கொடுக்கணும்ப்பா. அப்ப ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சந்தோஷத்தினால் நிரப்புங்க, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், மகிழ்ச்சியினால் நிரப்புங்க. ஆமேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.